ஹை அண்ட் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ப்ரோமோ எல்லா பேரும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாலா அண்ட் சுசித்ரா தான் ஜெயிலுக்குள்ள போகணும். அண்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா பாலா அண்ட் சுசித்ரா 2 பேர் தான் ஜெயிலுக்குள்ள போறாங்க. பட் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாலாஜி அண்ட் சனம் மட்டும் தான் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. சுசித்ராவா காணோம். ஸோ சனம் பாலாஜி கூட ஜெயில இருக்கிறத பார்த்து சனம் பாலாஜி பின்னாடி போயிட்டே இருக்கதா எல்லா பேரும் பேசிக்கிறாங்க. சனம் வாலண்டியரா பாலாக்கு பதிலாக நான் ஜெயிலுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்காங்களா, சுசித்ராக்கு பதிலாக உள்ள போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு எபிசோடு பார்த்தா தான் தெரியும். பாலாஜி சனம்கிட்ட சொல்ற டயலாக் தான், நீ ஏன் ஒரி பண்ற, ஜெயில விட்டு வெளியில போ. இதுக்கு ரிப்ளைவா சனம் பாலாஜிட்ட என்ன அடுத்த வாரம் வச்சு செய்ய போறா அதானேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ பிக் பாஸ் போரிங் பெர்ஃபார்மன்ஸை நாமினேட் பண்ண சொல்றப்ப சனம் தான் பாலாஜி நேமை இன்க்ளூட் பண்ணிருக்கணும். சோ சனம் அண்ட் பாலாஜிக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் நடந்திருக்கும். பாலாஜி சனம கண்டிப்பா ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்காண்டி பிளான் பண்ணிருப்பாரு. பட் பிக் பாஸ் பாத்தீங்கன்னா கடைசியில பாலாஜி அண்ட் சுசித்ராவை செலக்ட் பண்ண சொல்லிட்டாரு. அண்ட் சனம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்ப சம்யுக்தாவும் சனம ஜெயில விட்டு வெளியில வர சொல்றாங்க. அதனால சனம் கண்டிப்பா பாலாஜி பின்னாடி போல, பாலாஜியை சனம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் பாலாஜி வெர்சஸ் சனம் மறுபடியும் சண்டை வரதுக்கு சான்சஸ் இருக்கு.